தனுஷுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா. எவ்வளவு சாதிச்சாலும் பெயின். ரிலீஸ் இட்லி கடைன்னு இன்னைக்கு டென்ஷனோட வீட்டுக்குள்ள தான் உட்காந்துருக்கான். அவனுமே ஐயா எனக்கு உங்கள் சினிமா வேணா விட்டுருங்க, உங்கள் அம்மா மடியில் படுத்துக்கிட்டு அழுவான், எனக்கு வேண்டாம்மா சினிமாவை. Grand Royal Tours and Prithvi Women's Innovations, your perfect partner, presents Behind Woods, Kadai Poma with Kala. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A2B Veg Restaurant. நான் என் பிள்ளைங்களை பிரிவுக்கு கூட கூட்டு போக மாட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட், சினிமாவுக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு. அதில் இருக்கிற பெயின் எவ்வளோ பெயின், அது எவ்வளவு சாதிச்சாலும் பெயின். தனுஷுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா. ரிலீஸ் இட்லி கடைன்னு இன்னைக்கு டென்ஷனோட வீட்டுக்குள்ள தான் உட்காந்துருக்கான். நீங்கள் அவனை லைஃபே கெடுத்துட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு. அவனுமே ஐயா எனக்கு உங்கள் சினிமா வேணா விட்டுருங்க, நான் பெரிய செஃப் ஆக போகிறேன் என்னதையோ சொன்னான். ஷூட்டிங்கில் கொண்டு போனால் டெய்லி அழுகுறான், எனக்கு வேணாம் விடுங்க, என்ன ஏன் சினிமாவுக்கு விடுங்க 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 விடுங்கன்னு அழுதுகிட்டே இருக்கிறான். அவன் செல்வா வந்து ரொம்ப ரஃப்பாக நடந்துப்பான். ஸ்பாட்டில் யார் தப்பு பண்ணாலும் இவனை தான் திட்டுவான். இவன் நேரம் அங்கேருந்து வந்து அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிட்டு அழுவான், எனக்கு வேண்டாம்மா சினிமாவை திட்டுறான். அவள் தான் தப்பு பண்ணா, என்னை திட்டுறான். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சார்? அரேஞ்சு மேரேஜ் தான். அதுக்கப்புறம் ஓவர் லவ். அது பார்த்த உடனே அடுத்த பொண்ணை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். 7 மணி சுமார் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறோம். அப்போ தான் ஏதோ மலர்னும் மலராதன்னு ஒரு பெண்ணுடைய குரல் வருது வாய்ஸில். வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இந்த அம்மா அப்படியே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் வந்தோடனே எங்கள் அப்பா சொல்கிறார், வாடா அந்த தெருவில் ஒரு பொண்ணு இருக்குது பார்க்கலான்னாரு. ஏன் இந்த பொண்ணுக்கு என்ன, ஏன் இந்த பொண்ணு நல்ல தானே ஐயா இருக்குது, அந்த அம்மா இல்லைன்னா இல்லைம்மா. நான் 2 பொண்ணுங்களை நான் டாக்டர் படிக்க வச்சிங்க, ஏன் 2 பசங்களை சினிமாக்கு வர வச்சிங்க? ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எவ்வளோ படிக்க வைக்க முடியும்? துணியை துவைச்சு நல்லா காய போட்டு அயன் பண்ணி வச்சிடணும். ஆனால் அந்த வேலைக்கு தான் சம்பளம் தர்றாங்க, குறைவான சம்பளம் தான். அப்போ தான் பசி இல்லாத சாப்பாடு சாப்பிட்டோம். பிள்ளைங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் 8th வரைக்கும் தமிழ் மீடியம்மா கார்பரேஷன்ஸ். 2 பிள்ளைகளை சண்டை கொடுக்கும்போது ஏதோ போட பொறுக்கின்றுச்சு என் பெரிய பொண்ணு. மாதம் 300 ரூபா சம்பளம். அப்போ மாதம் 300 ரூபா, இன்னைக்கு 3 லட்சம் இல்லை, அந்த 300 ரூபா நின்று போச்சு. படம் முடிச்சிருச்சு இல்லை, அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. சார் அந்த 2 ரூபாய் இந்த 4 பசங்களை எப்படி வளர்த்தீங்க? நான் வளர்க்கலம்மா. பிள்ளைங்களை வளர்த்தேங்கிற வார்த்தைக்கு எனக்கு சொந்தமே கிடையாது. அது என் மனைவி தான். அவங்க 50 பைசா குடும்பம் கொடுத்தாலும் எனக்கு அப்படியே கொண்டு கொடுத்துருவேன். 2 ரூபா கொடுத்தாங்க அப்படியே கொடுத்துருவேன். திடீர்னு ஒரு 5 ரூபா கிடைக்கும். அப்போல்லாம் அந்த சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுகிற வேலை இப்போவும் இருக்குது. சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுகிற அப்போ மூவி அளவில் ஓட்டி எழுதணும். ஷார்ட்டெல்லாம் லெங்க்த்து பண்ணுறது அதெல்லாம். அது பண்ணாக்கா அந்த மூவி அளவில் மட்டும் எழுதி கொடுத்துட்டு ஒரு 600 ரூபா கிடைக்கும் ஒரு படத்துக்கு. 600 ரூபா கிடைக்கும். அப்போ அதை கொண்டு வந்து கொடுத்தா எங்கள் வீட்டம்மா சடுகுடு விளையாடிக்கிட்டே 2 மாதத்துக்கு குடும்பம் நடத்திடுவாங்க. அவ்வளோ இது நைட்டெல்லாம் 2 மணி வரைக்கும் கால் ஷீட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு கூட அப்படியே மூவி ஹாலில் போய் அப்போ தான் மூவி ஹாலில் ஃப்ரீ ஆகும். நைட்டில் தான் மூவி ஹாலில் ஃப்ரீ ஆகும். பகலெல்லாம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதை வந்து ஒர்க் பண்ணி அந்த காசை வாங்கிட்டு கொண்டு போய் கொடுப்பேன். எது கிடைச்சாலும் அவங்கக்கிட்ட கொடுப்பேம்மா. இதை தவிர நான் ஒன்றுமே செய்யலை. நீங்கள் கையில் 1 பைசா கூட வச்சுக்க மாட்டீங்க, எல்லாமே ஒய்ஃப்ட்ட கொடுத்துருவீங்க? ஆமாம்மா, எனக்கு எந்த ஹேபிட்டும் கிடையாது. 10 பைசா எனக்கு தேவையில்லை. அதனால் அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க அதில் கூட ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கிடுவாங்க, சேர்த்து வச்சுருவாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சா போகலையா, படிச்சுதா படிக்கலையா, எனக்கு நிஜமாக சத்தியமாக சொல்கிறேன், அவங்க மாஸ்டர் டிகிரி போகிற வரைக்குமே என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாது. டாக்டர் இன்ஜினியர் நான் அதுக்கப்புறம் தான் டாக்டர் இன்ஜினியரா அப்படின்னு தெரியுது. அவங்க தான் இல்லை அதில் நான் ரொம்ப சம்பரித்தனமாக இருந்திருக்கேன். இன்றைக்கி அவங்களுடைய புகழ்லையோ அவங்களுடைய வளர்ச்சியிலையோ எதுலேயுமே சொந்தம் கொண்டாடுறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது. அந்த அம்மாவுடைய ஒரே ஒரு அந்த அம்மா இல்லைன்னா இல்லைம்மா நான். அதனால தான் அவங்க தான். சப்போஸ் இந்த பசங்கள்லாம் அடம் பிடிச்சி இது வேணும் அது வேணும்னு சொல்லும் போதும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்களா, இல்லை அம்மாட்ட வந்து பேசுவாங்க? என்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் எங்கே சரக்கு இருக்குன்னு. ஓ, அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களா பசங்க? என்னென்ன அடம் பிடிச்சி இது வேணும் அது வேணும்? ரொம்ப அடம் பிடிக்க மாட்டாங்க. எந்த பிள்ளையுமே அப்படி இல்லை. அவங்க அம்மாவுடைய சொல்கிறத கேட்கல. ஆமாம், சில கேட்பாங்க. அம்மாவுடைய வளர்ப்பும் அப்படித்தான். ஒரு டீசெண்டாகவே கண்டமப்பேட்டில் குடியிருந்தப்போ கொஞ்சம் அவ்வளோதான் ரெண்ட்டு கொடுக்க முடியும். 40 ரூபா 80 ரூபா வரைக்கும் கண்டமப்பேட்டில் வாடகை. அப்போ அசிஸ்டண்ட் விசு சார்கிட்ட இருக்கும்போது கூட அப்படி தான். விசு சார் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத 2 கதாபாத்திரங்கள். விசு சார் 1, ஓ 2 ராஜ்கரன். விசு சார் தான் உங்களுக்கு? விசு சார் தான் மெயின். அவர் வந்து எங்கெங்கேயோ சுற்றி ஏதோ ஆகி நீலகண்டன், சங்கர், காமேஸ்வர் ராவ், அன்னக்கிளி செல்வராஜ், இப்படி நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணி எப்படியும் அவர்கிட்ட போய் சேர்ந்தேன். அவர்கிட்ட சேர்ந்தால் குறைவான சம்பளம் தான், கரெக்டாக கொடுத்துருவார்.
அப்போ தான் பசி இல்லாத சாப்பாடு சாப்பிட்டோம். சினிமாவுக்கு எழுதுறதுன்னா எப்படிட்டு அவர்கிட்ட போய் தான் கற்றுக்கிட்டேன் நான். இல்லாட்டி நான் சினிமாவுக்கு வந்துருக்க முடியாது. அவருடைய ரைட்டிங்கு, அதனால் ஓடி ஓடி அந்த ஸ்கிரிப்ட் டைலாக் எழுதுவாங்க இல்லையா, அப்போல்லாம் காப்பி எடுக்கணும். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து நல்லா டக்கின் பண்ணிக்கிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இல்லை வந்து நிற்கிறாங்க அவங்க. ஃபோனில் வச்சுட்டு ஆமாம். இப்போ அப்படி கிடையாது. அதை ஆர்வமாக வாங்கி எழுதுவேன். ஏன்னா ஸ்டோரி என்னன்னு மண்டையில் ஏறும். கரெக்ட். நிறைய இடங்கள் என்னென்ன அவர்கிட்ட பாராட்டு வாங்கியிருக்கேன் நான், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அங்கேருந்து டெவலப் ஆனது தான் ராஜ்கிரன்ட்ட வர்றதுக்கு எனக்கு யூஸ் ஆச்சு. கரெக்ட். விசு சார்கிட்ட போகிறதுக்கு கேஎஸ்டி யூஸ் ஆனார். ஏன்னா விசு சாரை பார்த்ததே ரொம்ப பெரிய தவம் மாதிரி ஆயிடுச்சு அது. ஆமாம், விசு சார் அந்த டைமில் கொடி கட்டி பிறந்தவர். ஆமாம்மா. இல்லைம்மா, அவர்கிட்ட முதல் படம் பண்ண போகிறாரு. அப்போ அதுக்கு முன்னே குடும்பம் ஒரு கதை மட்டும் நம்ம மணியர் உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்குமே, சோலார் கம்பெனி மணியர். அவர் ஆஃபீஸில் தான் நான் கம்பெனி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். தெய்வ திருமணங்கள்னு ஒரு படம், அதில் தான் 3 இயக்குநர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. சங்கர் சார், சங்கர்னா இப்போ இருக்கிற சங்கர் மாதிரி அப்பா ஒரு பெரிய சங்கர். ஆமாம் ஆமாம். பாநீலகண்டன், காமேஸ்வர ராவ், 3 பேர். 3 பேருக்குமே அசிஸ்டன்ட் கிடையாது. நான் ஒருத்தன் தான். நீங்கள் ஒருத்தர் தான். எனக்கும் வேலை தெரியாது, ஆனால் செய்கிறேன் வேலையை. என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அதுதான். ரொம்ப பிடிவாதமாக அந்த வேலையை 100% இல்லை 200% ஈடுபாடாக செய்வேன். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ கொடுக்குற வேலையை இம்பார்ட்டன்ட் செய்யணும். அந்த துணியை துவைச்சி நல்லா காய போடணும், அயன் பண்ணி வச்சிடணும். நமக்கு துணி துவைக்கிறது வேலை இல்லை, ஆனால் அந்த வேலைக்கு தான் சம்பளம் தர்றாங்க. கரெக்ட். அதை கரெக்டாக செஞ்சுருவேன். இப்படி செஞ்சு 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 என்னையும் அறியாமல் எனக்குள்ள சினிமா நுழைஞ்சிக்கிருச்சு. எனக்கு அப்பவும் தெரியல. விசு சார்கிட்ட பார்க்குறதுக்கு போகும்போது அன்னக்கிளி செல்வராஜ்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். பகவதிபுரம் ரயில்வே கேட்னு ஒரு படம் எடுத்தார். கார்த்திக்கு, சங்கராபரணம், ராஜலட்சுமி, ராஜா சார் மியூசிக்கு. அப்படி அதில் வந்து தீபாவளி ஒன்று வரப்போகுது, ஒரு 150 ரூபா கொடுக்குறேன். கிறிஸ்டி ஹவுஸ்னு ஒன்று இருந்தது தெரியுமா உங்களுக்கு? கண்ணதாசன் பக்கத்தில் அங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது. அங்கே இருக்காங்க, அங்கே வாங்க நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில விசு சார் படம் பண்ண போகிறாருன்னு தகவல் வருது. அந்த குடும்பம் இருக்க அந்த தெய்வ திருமணங்கள் அந்த படம் பண்ணும்போது அவங்க அடுத்து குடும்பம் இருக்காதவன்னு விசு சார் வச்சு எடுக்க போகிறாங்க. அப்போ அங்கே சீனா தானான்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கேன். ஆமாம், அவர் நல்ல பழைய பெரிய ப்ரொடக்ஷன் மேனேஜர், வாசு ஸ்டுடியோவில் இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ நீ அவசரப்பட்டுறாத, நீ இரு, நான் எப்படியாவது விசுக்கிட்ட உன்னை நல்லா சேர்த்து விட்றேன், அவர் ரொம்ப நல்லா வருவாருன்னு அவர் சொல்கிறார். அதுதான் ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த படம் முடிஞ்சு போச்சு. அந்த 300 ரூபா மாதம் 300 ரூபா சம்பளம். அப்போ மாதம் 300 ரூபான்னு இன்றைக்கி 3 லட்சம் இல்லை, பெரிய சம்பளம். மணியர் தான். அதையும் இன்றைக்கி காலத்தால் என்னால் மறக்கவே முடியாது. அந்த நேரத்தில் 300 ரூபா சம்பளங்கிறது பெரிய விஷயம். அவர் அந்த 300 ரூபா நின்று போச்சு, படம் முடிஞ்சிருச்சு இல்லை, அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த 300 ரூபா நின்று போச்சு. இந்த விசு சார்கிட்ட சேரணுங்கிறதுக்காக அவர் சீனா தானே போய் பார்த்துக்கிட்டே இருக்கேன். குடும்பம் இருக்காதம்மா, ஷூட்டிங் போகிறது வர்றது. இப்படி இருக்கும்போது தான் அவர் என்னை வச்சுக்கிட்டே அவரோட சொல்லிட்டார் விசு சார்கிட்ட, இவர் கிருஷ்ணமூர்த்தி, இவரை நீங்கள் 3rd அசிஸ்டன்ட் கூட சேர்த்துக்குங்க, ஆனால் கொஞ்ச நாளில் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க எதுக்காக 3rd அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க, அவ்வளோ நல்ல ஒர்க்கருன்னு சொல்லி சொன்னார். இது எவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷன் நமக்கு. அதுக்கப்புறம் சரி ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன்ட்டார். நான் நீலகண்டன் சார் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தேன். அவர் சின்ன சின்ன படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுப்பார். இந்த நேரத்தில் வந்து வீட்டில் சொல்லிட்டு போயிட்டாங்க நாளை கழித்து பூஜைன்னு. அப்போ நமக்கு மொபைல் வசதிகள் கிடையாது. நான் 1 வாரம் கழித்து வீட்டுக்கு வந்தால் சொல்கிறாங்க விசு சார் ஆஃபீஸ்லேருந்து வந்து சொன்னாங்க அப்படின்ட்டு. அதுக்குள்ளே நான் என்னடா பண்ணுறதுன்னு விசாரித்து கவிதாலயா போனேன். அவங்க பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்ட்டாங்க. சரி என்னடா செய்கிறதுன்னு கிறிஸ்டி ஹவுஸுக்கு போனேன். கிறிஸ்டி ஹவுஸ் எங்கே இருக்குது? கவிதாலயா வந்து இந்த மியூசிக் அகாடமிக்கு எதிர்த்த மாதிரி இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? ராயப்பேட்டில். இது வந்து கிறிஸ்டி ஹவுஸ் அப்படியே நேராக டிடிகே ரோட்டில் நடந்து வந்தோம்னாக்க அந்த இடத்துல இருக்குது. அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் 150 ரூபாய்க்கு. ஆனால் அந்த கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னே தெரியல. ரூம் கதவை திறக்க மாட்டேங்குது. 10:30 மணிக்கு வர சொன்னாங்க, நம்ம 9:30 மணிக்கே போயிட்டோம். 12 மணி ஆகி கதவை திறக்கலை. தலைவலி, என்னடா இது, சரி கவிதாலய பக்கத்தில் தானே இருக்குது, விசு சாரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு நடந்தே போகிறேன். அப்போ எல்லாம் நடந்து தான். ஆமாம், நடந்து போனால் நடராஜன் அப்படியே சிங்கம் மாதிரி உட்காந்துருக்கார், நம்ம கவிதாலய நடராஜன். அப்போ இல்லை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, யாரும் ஆளுங்க எடுக்கிறதில்ல அப்படின்ட்டார் அவர். எனக்கு அவரை பார்த்துடணுமேன்னா அவரை பார்க்க முடியாது, பார்த்துடணும் பார்க்க முடியாதுன்னு இப்படி ஒரு வாக்குவாதமாக இருந்தது. சரி வந்துட்டேன்.
ஏன்னா இங்கே 150 ரூபா போயிடுச்சுன்னா மறுபடியும் அங்கே உட்காந்துருக்கேன். அப்பவும் கதவு திறக்கலை. மறுபடியும் கிறிஸ்டி இங்கே கவிதாலயம் போகிறேன். மறுபடியும் கிறிஸ்டி ஹவுஸ். இப்படி 9 தடவை நடந்திருக்கேன் அன்றைக்கி. அன்றைக்கி ஒரு நாளில். ஆமாம், 9 தடவை நடந்து அங்கே கடைசியில் டயர்டாகி போயிருக்கும்போது புளியங்கொட்டை ரவின்னு ஒருத்தன் இருந்தான். விசு சார்கிட்ட அசிஸ்டண்ட். அவங்களுக்கு நல்ல குண்டாக ஒருத்தன் இருப்பான். அவன் அந்த பக்கத்துலேருந்து அடுத்த ரூம்லேருந்து வெளியில் வரான். அப்போ இந்த குடும்பம் இருக்காத டைமில் பார்த்த ஞாபகம் இருந்தது. என்ன இங்கே நிற்கிறீங்கன்னு கேட்டான். அந்த வார்த்தையில் ஆரம்பிச்சதுமா ஒரு வாழ்க்கை. இல்லையா, இந்த மாதிரி செல்வராஜ் சார் ஒரு 150 ரூபா தர்றேன், நாங்கள் அதுக்கு உட்காந்துருக்கேன். விசு சாரை பார்க்கணுன்னு போனால் கவிதாலயில் விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னா. அதுக்கு அங்கே போனீங்க, அவர் இங்கே தானே இருக்கார் அப்படிங்கிறான். பக்கத்து ரூமை எப்படி இருக்கும் பாருங்க. அந்த 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 நேரத்தில் போயிட்டு வந்துட்டு அப்புறம் போய் அந்த ரூமை போய் கதவை தட்டினா கதவை திறக்கிறாரு. எப்படி பேர் பாடியில் வெறும் லுங்கியை மட்டும் இது வரைக்கும் ஏற்றி கட்டிக்கிட்டு எஸ் அப்படிங்கிறார். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஐயோ பூஜையெல்லாம் போட்டோமே, ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்களே. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் நான் அந்த மாதிரி வெளியில் போயிட்டேன் டைரக்டரோட. சரி, யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாரு. KS கோபாலகிருஷ்ணன். அவர்கிட்ட கூட நான் ஒர்க் பண்ணல, ஷூட்டிங் வேடிக்கை தான் பார்த்தேன். இருந்தால் கூட எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு பேரை சொல்லணும் சொல்லி தான் அப்படி கொஞ்ச நேரம் டக்குன்னு யோசிச்சார். இவர் ஏன் யோசிக்கிறாருன்னு எனக்கு அன்றைக்கி தெரியல. இதுக்கப்புறம் நேரம் நீங்கள் கவிதாலயம் போங்க, கிருஷ்ணகிரி இருப்பார், பேசிக்கங்கன்னு சொன்னாங்க. அப்படியே ஜாயின் பண்ணோம். அன்றைக்கி ஒரு 5 படம் போனதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்குறாரு, உங்களை எதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் தெரியுமா? KS கோபாலகிருஷ்ணன். அந்த ஒரு வேர்டு, அந்த வேர்டு, நான் அவருடைய ரசிகன் அப்படின்னார். அதே KS கோபாலகிருஷ்ணன் ஆரம்பத்தில் நான் உள்ள நுழைவும்போது பார்க்கும்போது அவர் 4.5 அடி கூட இருக்க மாட்டார். ஹைட்டு கம்மி. அவர் வந்து ஏறணுன்னா கார்லேருந்து ஜங்குன்னு தான் குதிப்பார். அந்த சட்டையை தூக்கி தலையில் கட்டிகிட்டு இருப்பார். வேட்டி எப்படியாவது இப்படி சரன்னு தேய்ச்சி அப்படி கட்டிட்டு உள்ளே இது என்னடா இருந்தாலும் ஜோக்கர் மாதிரி இருக்கார். என்னெல்லாம் பார்த்துருக்கேன் அன்றைக்கி. நமக்கு சினிமா தெரியாது இல்லையா, அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கிறது நமக்கு தெரியாது. இது எப்போ தெரியுதுன்னா விசு சார் சொல்லும்போது தெரியுது. ஐயோ இவ்வளோ பெரிய ஆளை நம்ம அவ்வளோ கேவலமாக நினச்சிட்டோமே அப்படின்னு அன்னைக்கு அப்படி வந்து சேர்ந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு தொழில் கற்றுக்கிட்டது அங்கே தான். விசு சார்கிட்ட தான் ஒரு காட்டுத்தனமாக ஓடிக்கிட்டு இருந்ததை கண்ட்ரோல் பண்ணி ஒழுக்கம்னா என்ன, டிசிப்ளின்னா என்ன, திமிர்னா என்ன, அகம்பாவமாக ஏன் இருக்கணும். ஒரு டைரக்டர் அகம்பாவமாக தான் இருக்கணும், அவனுக்கு ஈகோ எல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் அங்கே தான் கற்றுக்கிட்டேன் நான். 6:30 மணி 7 மணிக்கு ஷார்ட் எடுத்தால் தான் அவர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட விடுவார். அந்த டிசிப்ளின்லாம் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டது. அதனால தான் விசு சார் அவரை மறக்க முடியாது. நமக்கு சினிமா தெரியாது, அதை தெரிய வச்சு தொழில் கற்றுக் கொடுத்து இப்படி தான் என்ன. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சேர்ந்ததுக்கப்புறம் நான் 40 கதை வச்சுருந்தேன் ஊர்லேருந்து வரும்போதே. அதெல்லாம் எடுத்து படித்து பார்த்தாக்க கிறுக்கலாக இருக்குது, எதுவுமே செட் ஆகலை சினிமாவுக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விசு சார் தேவைப்பட்டிருக்கார். விசு சார் மூலியமாக உங்களுக்கு தெரியுது. ஆமாம், இப்படி தான் எழுதணும், இது இல்லை எழுதுனது. நம்ம தனியாக உட்காந்துக்கிட்டு இப்போ இருக்கிற பசங்க நிறைய வர்றாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தான், என்கிட்ட டைப் அடிக்கிறதுக்கு வந்தான். அப்போ ஒர்க் பண்ணும்போதே தோணுச்சு, இன்வால்மெண்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறானே அப்படின்ட்டு. என்ன தம்பி உனக்கு பிடிச்சி ஒர்க் பண்ணுறியா பிடிக்காமல் ஒர்க் பண்ணுறியான்னு கேட்டேன். பிடிக்காம தான் சார் ஒர்க் பண்ணுறேன்னா. வெரி குட்யா, நீ நல்ல பையன், உண்மையை சொல்கிற. சரி, என்ன செய்யணும்னு வந்த? டைரக்டர் தான் சார். சரி, ஒரு கதை சொல்லு கேட்போம். கதை இல்லை சார், இனிமேல் தான் யோசிக்கணும். ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு அப்படியே டைரக்டர் ஆகிடணும் சார் அப்படின்றான். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. ஃபீல்டு ஒர்க்கு அவங்களுக்கு தேவையில்லை. அதாவது சினிமா என்ன டைரக்டர் நினச்சிக்கிட்டே வர்றாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்ரெண்டிஸாக நம்ம போகணும், தொழில் கற்றுக்கணும், ஒரு ஃபீல்டு, ஒரு காஃபி டீ விலை கூட தெரியணும், ஒரு ஸ்கிரிப்டை என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்கிரிப்டை எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆர்டிஸ்ட் எந்த இடத்துல ஏன் நிற்க வைக்கிறாங்க, கேமரா எந்த இடத்துல வைக்கிறாங்க, எந்த இடத்துல ட்ராலி போடுறாங்க, எதுக்கு அந்த ட்ராலி, எதுக்கு ஜூமு, எதுக்கு கட் பண்ணுறாங்க, எடிட்டிங்னா என்ன, இதெல்லாம் தெரிய வேண்டியது கிடையாது. அவன் டைரக்டர்னு கற்பனை பண்ணிட்டான். இப்போ அப்படியே தான் வந்து நின்றோன்னே டைரக்டர்ன்றான். அப்படி இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டு வந்ததுக்கு நமக்கு அவமானமாக இருக்குது. அவங்க கிட்ட நிற்கிறதுக்கு நம்ம இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணி இருக்க முடியாது அப்படின்னு. 2 பொண்ணுங்களை டாக்டர் படிக்க வச்சிங்க, 2 பசங்களை சினிமாவுக்கு வர வச்சிங்க. நான் ஊர்லேருந்து வந்ததே பிள்ளைங்களை எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு தான், அவங்கள படிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம குடும்பம் மண் மூடி போகிற குடும்பம், மண்ணுக்குள்ளேருந்து வந்திருக்கோம். நம்ம வசதியான குடும்பம் தான், பட் 2 பொண்டாட்டி அதில் வர்ற அதுக்கு இது அந்த மாதிரி அதெல்லாம் இருந்ததுனால எனக்கு அந்த ஊரில் இருக்க பிடிக்கல.
வரும்போதே இந்த குழந்தைகளை அப்படியே எப்படியாவது படிக்க வச்சிடணுமே அப்படின்னு. அப்போ நம்ம ஊர்லலாம் பெரிய டாக்டராக பெரிய என்ஜினியராகும்பாங்க. இது என்னென்ன பண்ண முடியாதா, இங்கே இருந்தால் பண்ண முடியாது அப்படின்னு தான் வந்தது. ரெண்டாவது இந்த கண்ணமாப்பட்டில் இருக்கும்போது அதை தான் சொல்ல வந்த மறந்துட்டேன். 2 பிள்ளைகளும் சண்டை கொடுக்கும்போது ஏதோ போட பொறுக்கின்றுச்சு என் பெரிய பையனை. ஐயோ. அப்படி நான் அந்த பிள்ளையை திட்டல, என்னடா இது இப்படி வளர்க்கக்கூடாதே அப்படின்ட்டு தான் கேகே நகருக்கு ஷிஃப்ட் பண்ணேன். அப்புறம் அப்படியெல்லாம் போய் என்னமோ அந்த குழந்தைகள் மேலேயே என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பிள்ளைங்களை என்ன பண்ணுறது அதுக்கு தகுந்த மாதிரி மனைவி அமைஞ்சாங்க. அவங்க ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க, கவனிக்காமலே இருப்போமா, ஸ்கூலுக்கு தான் போகிறாங்கன்னு தெரியுது, படிக்க வைக்கிறாங்கன்னு தெரியுது. ஒரு பிள்ளை கூட எந்த இடத்துலையும் ஃபெயில் ஆகலை. மெடிக்கல் காலேஜெல்லாம் போய் காசு கொடுத்துட்டா கூட படிச்சிட முடியுமா? படிச்சுட்டாங்க. கஷ்டமான விஷயம். ஒரு பேப்பரோட யாருமே அரியர்ஸ் வைக்கல. ஆச்சரியமாக இருந்தது. அதில் என் பெரிய பொண்ணெல்லாம் விமலக்கித்தாங்கிற பொண்ணு பருப்பு கடையை தான் லாய்க்குன்னு நாங்கள் திட்டிக்கிட்டு இருப்போம். அதுலேயும் குடும்பம் என்னென்னா பிள்ளைங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட் 8th வரைக்கும் தமிழ் மீடியம்மா, கார்பரேஷன் ஸ்கூலு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எவ்வளோ படிக்க வைக்க முடியும்? அவ்வளோதான் படிக்க வைக்க முடியும். அந்த கண்ணமாப்பட்டியை சுற்றி இருக்கிற ஸ்கூல்கள்லேயே அப்படியே படிக்க வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் இப்படி எப்படியா நம்ம பிள்ளைங்களை டை கட்டிட்டு போகிறாங்களே பிள்ளைகள்லாம், நம்ம டை கட்டிக்கிட்டு அனுப்ப முடியாதா அப்படின்னெல்லாம் ஒரு கனவு வந்தது. இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்கூலில் துணியிலே டை மாதிரி தச்சு போட்டுக்கிட்டு போவாங்க. 3 ரூபாயா 30 ரூபாயா ஏதோ ஃபீஸ். அப்போ அந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து இப்படியெல்லாம் ஒரு கனவு குழந்தைங்க மேலே அஃபெக்ஷனால தான் நீங்கள் இங்கே வந்ததே மெயினாக. அதனால தான் என்னுடைய கெரியர் மைலேஜ் இல்லாமல் போகலை. என்னுடைய கனவுகள் பூரா குழந்தைங்க மேலே இருந்துருச்சு. ரெண்டாவது அப்படியே உடனே சினிமாவில் பசங்க வந்துட்டாங்க. அவங்களுக்காக நமக்கு சார் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது 2 பசங்களுக்கும். 2 பசங்களில் தனுஷுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைம்மா. துள்ளுவத இளமைன்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த படம் எடுக்கிறதுக்கு காரணமே செல்வா தான். நான் அது ஒரு நாவலாக எழுதி விற்றுட்டேன். இந்த தினத்தந்தியில் ராணிமுத்துலேருந்து ஒன்று போட்டிருப்பாங்க, அதுக்கு விற்றுட்டேன். அது 1000 ரூபா வாங்கிட்டு விற்றுட்டேன். அதுக்கு இவர் செல்வா எங்கேயே போயிருக்காரு, ஒரு கடையில் அது தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அப்பா பேர் போட்டிருக்கேன்னு அதை வாங்கிட்டு வந்துட்டு என்கிட்ட காமிச்சார். இதை நல்லா இருக்குப்பா, இது உங்கள் பேர் போட்டிருந்தது அதனால வாங்கினேன், ஏன் இதை நீங்கள் படமாக எடுக்க மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னேன், இல்லைப்பா அப்பாவுக்கு ஃபேமிலி இமேஜ், குடும்ப கதை, கிராமிய கதை அப்படி தான் இருக்குது, அது கொஞ்சம் ஃபேண்டஸியான கதை, நமக்கு செட் ஆகாது, கிளாமராக எடுக்கணும், இல்லைப்பா இதை தான் எடுக்கணுன்ட்டான். அப்படின்ட்டு அப்படியே பேசாமல் வச்சுருந்தேன். அப்புறம் அது எடுத்த என்னங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துருச்சு. அது ஆரம்பிக்கும் போது அந்த பையன் கிடைக்கல. அந்த தனுஷ் கேரக்டர் நடித்தார் இல்லையா, கிட்டத்தட்ட 100 பேர் 150 பேர். நான் என் பிள்ளைங்களை பிரிவுக்கு கூட கூட்டு போக மாட்டேன், அவ்வளோ ஸ்ட்ரிக்ட், சினிமாவுக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு. அதில் இருக்கிற பெயின், எவ்வளோ பெயின், அது பயங்கர பெயின். எவ்வளவு சாதிச்சாலும் பெயின். ரிலீஸ் இட்லி கடைன்னு இன்றைக்கி டென்ஷனோட வீட்டுக்குள்ள தான் உட்காந்துருக்கான். எவ்வளோ வளர்ந்தும் கூட அந்த டென்ஷன் தான் சினிமாவில் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்கும் இருக்கும். ஆமாம். அப்போ அது அந்த பையனை தேடி 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 பார்த்தோம். அப்புறம் உதயகிரன் அது என்ன பண்ண சித்திரம், அது நல்லா ஓடிச்சு. அந்த பையன் அதுக்கு சூட்டபுளாக இருந்தார். அவன்கிட்ட பேசினேன், அவன் பண்ணுறேன் சார்ன்ட்டான். அப்பா ரொம்ப பெரிய இதுக்குள்ளே 1 வருஷம் தாண்டி ஓடி போச்சு. இப்போ அந்த பையன் பண்ணணுன்னு எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணிட்டும் அவன் திடீர்னு அந்த உஷாக்கிரன்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த பையன் உங்கள் படத்தில் நடிக்கிறாரா? ஆமாம் சார். இல்லைங்க, அதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், எங்ககிட்ட அக்ரிமெண்ட் இருக்குங்கிறாங்க. அன்னைக்கு அவர் நடிச்சிருந்தாருன்னா கூட இன்றைக்கி தனுஷ் வந்திருக்க முடியாது. அதுக்கெல்லாம் கடவுள் அப்படி கொடுக்குறான் வழி. அதுக்கப்புறம் பைத்தியம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேலை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய வலி இல்லையா? ரெண்டாவது கமிட்மெண்ட்ஸ் கூடிருச்சு. அப்போல்லாம் இந்த சாலிகிராமம் வந்துட்டோம், சொந்த வீடு கட்டி அங்கே வந்துட்டோம். கமிட்மெண்ட்ஸ் பெருசாகிடுச்சு. கம்பல்சரி மாதம் இவ்வளோ வேணும்னு வந்துருச்சு. இந்த 2 ரூபா கொடுத்து குடும்பம் நடத்தின சிச்சுவேஷன் போய் நம்மளுக்கு மாறிடுவது, கேரக்டர் மாறிடுச்சு. எஜுகேஷன் பெரிய பெரிய எஜுகேஷன் ஆகிடுச்சுல்ல, அவங்களுக்கு மந்த்லி இவ்வளோன்னு ஃபீஸ் கட்டணுமே, அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. இப்போ ஒரு நாள் எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தான், இது என்னடா இவனே சரியாக இருக்கிறான் போல இருக்கேன், நம்ம ஏன் போய் தேடிட்டுருக்கோம். ரெண்டாவது எனக்கு ப்ரெஷர் வர அதிகமாகுது. நான் அந்த படத்தை ஷூட்டிங் ஆரம்பித்தா ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு ஒரு ஃபைனான்சர் சொல்கிறார். அதை வாங்கினா ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வட்டி இருக்குது. அதை கொடுத்துட்டு மிச்சம் அதை வச்சு ஒரு ஷெட்யூல் ஏதோ போகலாம். அப்போது டேய் தம்பி இங்கே வா அப்படின்ட்டு அவனை கூட்டிக்கிட்டு வீட்டில் சொன்னேன் இந்த மாதிரின்னு. ஐயோ சண்டை, அவ்வளவு
எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. நீங்கள் அவனை லைஃபே கெடுத்துட்டீங்க நீங்கள் அப்படின்ட்டு. அவனுமே ஐயா எனக்கு உங்கள் சினிமா வேணா விட்ருங்க, நான் பெரிய செஃப் ஆக போகிறேன் என்னதையோ சொன்னான். என்னடா சரி மறுபடியும் சொன்னேன். அப்போ அந்த ஹாலிடேஸ் வருது 2 மாதம், அதுக்குள்ளே நான் முடிச்சிடுறேன், அப்புறம் நீ காலேஜ் போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஷூட்டிங்கில் கொண்டு போனால் டெய்லி அழுகுறான். எனக்கு வேணாம் விடுங்க, என்னை ஏன் சினிமாவுக்கு விடுங்க 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 விடுங்கன்னு அழுதுகிட்டே இருக்கிறான். ஹாலிடேஸ் போயிடுச்சு, பணப்பற்றாக்குறை. இப்போ காலேஜ் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்ட்டு அவர் போய் காலேஜ் விட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஸ்கூலு எக்ஸாம் எழுதிட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். காலேஜ் எங்கே போனோம்? +2. அதான். ஆமாம் எக்ஸாம் எழுதிட்டு வர்ற சொன்னது +2ல் தான் பண்ணேங்க மாஸ்டர். ஆமாம்மா, எக்ஸாம் எழுதிட்டு வர்ற வரைக்கும் நாங்கள்லாம் லைட்டை வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ எங்கள் ஃபைனான்சியர் வருவார் காசு கொடுக்குறதுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அந்த பையனை பார்ப்பார், இப்படி பார்ப்பார், பார்த்துட்டு அங்கிட்டு போய் சொல்லிட்டு போவார், அப்பனும் மகனும் கேமரா வச்சுக்கிட்டு விளையாடுறானுங்கன்ட்டு போனார். அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். நீங்கள் டைரக்டர், இவர் ஸ்கிரிப்ட், இது யார் பையன் எல்லாமே என்னது தான். அப்போ எல்லாம் செல்வராகவன் ஃப்ரேம்லேயே வரல. ஸ்க்ரீன் பிளே அவர் தான் பண்ணார்ல? இல்லை ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 70% படம் நான் எடுத்துட்டேன். அதான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த இன்னொரு படம் எனக்கு ஒரு கிராமத்து படம் ஒன்று வந்துச்சு. அந்த பணம் எனக்கு தேவைப்பட்டது. ஆமாம், படிக்க வைக்க. அதனால் இது என்னடா பண்ணுறது, அதை பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சினிமான்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்தேன். அந்த 25%. ஆமாம், அவன் 25%லாம் எடுக்கலை, 25% கூட வச்சுக்கல, பூரத்தையும் தூக்கி போட்டு திருப்பி எடுத்தான். இல்லை, அவன் எடுத்ததுனால தான் அது படம். அந்த படம் நான் எடுத்தாலும் நல்ல படம் தான் அது. பட் அவன் ஒரு ரெவல்யூஷனரியாக எடுத்தான். அந்த 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 ஏஜுக்குரிய ஃபேண்டசி இருந்துச்சு அதில். யுவன் சங்கரும் அவனும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க. யுவன் சங்கர் கிழிச்சிட்டான் பாட்டு அதில். ஐயோ அப்பா, நாங்கள் ஷூட்டிங் எடுக்கிற இடத்துல எல்லாம் இது எங்கிட்ட இருக்குது, இது எங்கிட்ட இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அல்லாடுறாங்க அந்த பாட்டுக்கு. அப்படி வந்தது அந்த செல்வராகவன் கிட்ட கொடுத்ததுனால தான், அவர் எடுத்ததுனால. அதுக்கப்புறம் இவர் காதல் அந்த படம் முடிஞ்சது, அப்புறம் காதல் கொண்டேன்னு முடிஞ்சது. காதல் கொண்டேன்னு எடுக்கும்போதெல்லாம் 2 பேருக்கும் போர். அவன் செல்வா ரொம்ப ரஃப்பாக நடந்துப்பான் ஸ்பாட்டில். யார் தப்பு பண்ணாலும் இவனை தான் திட்டுவான். ஐயோ, இவன் நேரம் அங்கேருந்து அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிட்டு அழுவான், எனக்கு வேண்டாம்மா சினிமாவை திட்டுறான், அவள் தான் தப்பு பண்ணா என்னை திட்டுறான். அம்மாட்ட கம்ப்ளைண்ட். 2 பேரும் பக்கத்துலேயே இருந்தோம். அப்புறம் அவனை தட்டிக்கிட்டி கொடுத்து போடா, நமக்காக தாண்டா கஷ்டப்படுறான் போடா அப்படின்னு. ஆனால் போக மாட்டான். இப்படி ஒரு 5 படம், திருடா திருடி, புதுக்கோட்டையில் இருந்த சரவணன், சுள்ளான, அது வரைக்கும் கூட அவனுக்கு சினிமாவில் ஈடுபாடு இல்லை. அது விட்டுருங்க. திருடா திருடி நான் அவுட் பண்ணவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமாம், இன்ட்ரெஸ்ட் இல்லை. +2 படிக்கும்போது எங்கள் அப்பா இழுத்துட்டு வந்துட்டாரு, நடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் அப்போ தான் அவன் அந்த பாட்டு முடித்து தனுஷை கூப்பிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு போகிறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ ரூமில் நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தான் தனுஷ் சொன்னார் என்கிட்ட, மாஸ்டர் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைக்கா, நான் +2 இருக்கும்போது எங்கள் அப்பா பிடிச்சி இழுத்து பண்ண வச்சுட்டாருக்கா அப்படின்னு சொன்னேன். இப்போ நீ எவ்வளோ பெரிய ஆளாகிட்ட, நீ பாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்னேன், எல்லா அப்பா அம்மா திங்க் பண்ணுறது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொன்னார். ஆமாம், அவங்க அது ஒன்றை ஃபாலோ பண்ணாங்க. குழந்தைங்க 4 பேருமே எனக்கு பெரிய கிஃப்டே குடும்பம் தான்மா. ஃபஸ்ட்டு மனைவி, ஒரு ஒய்ஃப் சரி அமையலைன்னா. மனைவி லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சார்? அரேஞ்சு மேரேஜ் தான். அரேஞ்சு மேரேஜ் தான். அதுக்கப்புறம் ஓவர் லவ், அந்த விட்ட குறை தொட்ட குறையெல்லாம் அப்போ மகாலட்சுமி மாதிரி இருப்பான். ஆமாம், அது பார்த்தோன்னே அடுத்த பொண்ணை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது பெரிய காமெடி அது. அது எப்படி? அது எங்கள் தூரத்தில் ரிலேட்டிவ் ஒருத்தர் சொன்னாங்க, இப்போ கல்யாணம் பண்ணி, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிச்சு, எனக்கு எல்லாமே சூழ்நிலையாக தான் அமைஞ்சுது. டக்குன்னு வேலை கிடச்சிருச்சு டிகிரி படிக்கும்போது. அதிலே பாதியில் விட்டுட்டு அந்த வேலைக்கு சேர்ந்துட்டேன். எங்கள் அம்மா சிக்கு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். இப்போ வீட்டுக்கு ஒரு ஆள் கட்டாயம் தேவை, கல்யாணம் பண்ணி ஆகணும். வேலைக்கும் போயிட்டு அம்மாவை பார்த்துக்கிட்டு துணைக்காவது ஒரு ஆள் வேணுமாகும்போது பொண்ணு தேடுறோம். இப்போ ஒரு அம்மா சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்குது, கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும், போய் பாருங்கன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்க. நாங்கள் சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணிக்கு அப்படியே அந்த கிராமத்தில் சங்கராபுரம்ங்கிற ஒரு ஊர். இப்போ அவங்களுக்கெல்லாம் அதுதான் சூரக்கோட்டை மாதிரி. அவங்களுக்கு எல்லோரும் அந்த ஊரை தான் கொண்டாடுவாங்க. 7 மணி சுமார் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறோம். அப்போ தான் ஏதோ மலர்னும் மலராதன்னு ஒரு பெண்ணுடைய குரல் வருது வாய்ஸில்.
வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இந்த அம்மா அப்படியே கால் மேலே கால் போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தம்பி ஒருத்தன் காஸ்டியூமர் சர்க்குணம்னு இருக்கான், அவங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கலாம். அவன் வந்து தான் உள்ளே போ அப்படின்னு கிராமத்தில் கொஞ்சம் அப்படி தானே வச்சுருப்பாங்க. அவங்க குடும்பம் எப்படின்னாக்கா 4 பிரதர்ஸுக்கு ஒரு சிஸ்டர், 4 பேரும் பாதுகாப்பு. அவங்க அம்மா அப்பாவும், அவங்க அப்பா ரொம்ப வெகுளி, அவங்க அம்மா பயங்கர ஃபயர். அப்படி வளர்த்த பொண்ணு. அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு எனக்கு. சரி 4 பேர் இருக்காங்க, நம்ம ஒருத்தனாக இருக்கோம், 4 பிரதர்ஸ் மாதிரி நமக்கு சப்போர்ட் கிடைக்கும், ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். வெளியில் வந்தோடனே எங்கள் அப்பா சொல்கிறார், வாடா அந்த தெருவில் ஒரு பொண்ணு இருக்குது பார்க்கலான்னாரு. ஏன் இந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னு. நான் இல்லைடா அந்த பொண்ணையும் பாரு, எது நல்லா இருக்கும் அதை கல்யாணம் பண்ணிக்க. ஏன் இந்த பொண்ணு நல்லா தானே ஐயா இருக்குது, இதை விட்டுட்டு ஏன் அந்த பொண்ணை இன்னொரு பொண்ணை பார்க்கணும்? ஒரு பொண்ணுக்கு என்ன பொண்ணு பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரியுதா? என்னை புருஷன் நினச்சி தானே பார்க்குறாங்க அவங்க. கரெக்ட். நான் பொண்டாட்டி நினச்சி தானே பார்க்குறேன் அவங்கள. மறுபடியும் இன்னொரு வீட்டை போய் இன்னொரு பொண்ணை பார்க்குறதுன்னா ஒன்றே போதும் அப்படின்னு இழுத்துட்டு வந்துட்டேன். அப்படி தான் நடுத்தர வந்த சண்டை, போகிற வரவங்களாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகிறான். அதான் எல்லாம் கடவுள் கொடுத்தவர். ஏன்னா நான் வந்து கஸ்தூரி ராஜா சாரை வந்து ஒரு டைரக்டராக அப்படி தான் பார்த்துருக்கேன். இப்போ பேசும்போது தான் எவ்வளோ ஒரு நல்ல மனிதர், மனைவிக்கும் தன் குழந்தைக்காக குடும்பத்துக்காக வந்திருக்கீங்க. எல்லோரும் சினிமாக்காக தான் ஓடி வருவாங்க, ட்ரெயினில் பிடிச்சி அப்படி இப்படி ஓடி வருவாங்க, பஸ் பிடிச்சி. பட் நீங்கள் வேலை செய்யணும், பசங்களை படிக்க வைக்கணுக்காக அப்படி வந்திருக்கீங்க. பிஹைண்ட் நோட்ஸ் கதை போமா வித் கலா. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பிருத்வி இன்னோவியர்ஸ் ஃபார் விமன்ஸ் அண்ட் கிட்ஸ், your perfect partner. Powered by MCR Pure Cotton Club, formals and casual shirts. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Grand Royal Tours and Prithvi Women's Innovations, your perfect partner, presents Behind Notes Kadai Poma with Kala. Powered by MCR Pure Cotton Club, Saubhagya Home and Kitchen Appliances, A2B Veg Restaurant.